ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க. அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 வீடியோ வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு குட் ஈவினிங் ஆகிடுச்சி வர்றதுக்கு. மொபைல் பார்த்தா வரும், லேட் ஆகும், ஜிபி பத்தாதுன்றது எனக்கு தெரியல. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பசங்க சொன்னாங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு மொபைல் பார்த்துட்ருப்பேன். அதனால் அது சாயந்தரம் ஆகிடும், மத்தியானம் ஆகிடும் வர்றதுக்கு. சரி, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இனிமேல் கரெக்ட் டைமுக்கு வரும். எல்லாருக்குமே சாரி. அப்புறம் நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறத பற்றி நான் பேசுகிறேன். லாக்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு போட்டுட்டு சிம்னி, அதாவது சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். சிம்னி இது இந்த பாக்ஸு, அது எண்ணெய் பிசு பிசுப்பு இழுத்துக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஊற வச்சுட்டு, சரி இதெல்லாமே கழுவுறதுக்கு எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலெல்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு கழுவுற ஐடியாவே இல்லை. பார்த்தா கருப்பம்பூச்சி 2 கிச்சனுக்குள்ளே வந்துச்சு. ஆஹா, இது ஏதோ ஒன்று பண்ணி சாவடிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் எல்லாமே போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை கருப்பம்பூச்சி. வீடு கட்டிட்டு ரொம்ப நாளாக நான் வந்து டீப் கிளீனிங் வந்து கிச்சனில் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த வீட்டில் நான் கருப்பம்பூச்சியை பார்க்கல நம்ம வீட்டில். சரி, அப்புறம் மறந்து வச்சுட்டேன். சாவடிச்சிட்டு அப்போவே சாவடிச்சிட்டு வெளியே போட்டுட்டு, சரி இதுக்கெல்லாம் சர்ஃபெக்சல் சோப்பு தான் கரெக்டு, இவ்வளோ பிசு பிசுப்பு இருக்குது, எண்ணெய் பிசுப்புன்னு சொல்லிவிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கழுவிட்டு டீப்பாக நீட்டாக வந்து, அதாவது நான் யுகாதிக்கு கழுவிக்கலான்னு தான் இருந்தேன். சரி, இதுக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், கருப்பம்பூச்சி உள்ளே வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அது வந்து சாவடிச்சிட்டு மறந்தடித்தேன், எல்லாம் சத்துச்சு. அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு கபோர்டெல்லாம் க்ளீனாக இது பண்ணிவிட்டு, எண்ணெய் டப்பி வந்து அந்த டீ தூள், ஜீரகம் அதெல்லாமே போடுற டப்பிங்களை எல்லாருமே கழுவிட்டேன். கழுவிட்டு ஈஸியாக வந்து எனக்கு வந்து எல்லாமே ஈஸியாக சூப்பராக கழுவி எடுத்து எடுத்து காய வச்சுட்டு டப்பியில் வந்து இது பண்ணி வச்சுட்டேன். எப்படி வந்து நான் சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கணுன்னா, அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சும்மா கழுவிட்டே இருந்தால் வந்து வீட்டில் லக்ஷ்மி தங்காதுன்னுவாங்க. அது உண்மையா பொய்யான்றது எங்களுக்கு தெரியாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ ஒரு நாள் துணி துவைச்சி நீட்டாக மடித்து வச்சுக்கிறது, ஒரு நாள் பாத்ரூம் கழுவுறது, ஒரு நாள் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அப்படி இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதாவது மனசு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு நாள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதாவது டெய்லியுமே கிச்சன் க்ளீன் பண்ணுறேன் இல்லைன்னு இல்லை. எனக்கு எப்போவுமே கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்கணும். லைசால் வந்து க்ளீனிங் ப்ளஸ்ஸு ஷாம்பு போட்டுட்டு டெய்லி கிச்சனை நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு இந்த டப்பிங்க இதெல்லாமே வந்து மந்த்லிக்கு ஒரு டைம் கழுவுனா தான் வீடு டப்பிங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். மனசுக்கு அப்படியே பார்க்கும்போதே கிச்சனில் அப்படியே சமைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் எல்லாமே. சரி, எங்கள் அம்மா வந்து எப்போவுமே நைட்டி போட்டு சுற்றாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்போவுமே. நான் நைட்டி இப்போ தான் எனக்கு அதோட அருமை தெரியுது எங்கள் அம்மா சொல்லும்போது. நைட்டி போட்டால் வீடியோ பண்ணிக்கிறதுக்கு மனசு வர்றதில்ல. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ நைட்டிலே இவ்வளோ இது இருக்கா அப்படின்னு. நைட்டி போட்டால் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் பார்க்குறவங்க அது வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் அவங்க நைட்டிலே போடுறாங்க வீடியோன்னு பேசக்கூடாதுன்னு வந்து பேசுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டி போடாத, நைட்டு தூங்கும்போது நைட்டி போடு, தூங்கும்போது போடுன்னு. இப்போ நானும் வந்து நைட்டிங்களை வந்து குறைச்சிட்டேன். எங்கள் அம்மா நைட்டி போடுறது தப்பில்ல, அது பெட்டு மேலே தான் போடுறது, நீங்கள் தூங்கும்போது தான் மாற்றிக்கிட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து மம்மி பேச்சு நான் கேட்கவே மாட்டேன். சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஃபேஷனுன்னு சொல்லுவேன். இப்போல்லாம் வந்து நானே மாற்றிக்கிட்டேன். எனக்கே வந்து ஐயோ நைட்டி போட்டாலே வீடியோ பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நைட்டி போட்டால் நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மற்ற வெளியே ஆளுங்க பார்க்குறதுக்கு நைட்டி கரெக்டான இது கிடையாதுல்ல அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கிச்சனில் வந்து கபோர்டில் வந்து நான் இந்த பூ எனக்கு பிடிச்சி தான் நான் போட்டேன் கிச்சனில். இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கபோர்டில். அதே மாதிரி தான் இந்த ஸ்டவ்வு கிச்சனில் இருக்கிற பூவுக்கு மேட்சிங்காக நான் ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன்.
என்னோட ஹஸ்பண்டு சொல்லுவாங்க, "எப்பவுமே நீ மேட்சிங் வந்து எப்பவுமே கண்டுபிடிச்சிடுற" அப்படின்னு. ஸ்டவ் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்டவ் தான் இருந்தது. அது வேணான்னு சொல்லிட்டு அது வச்சுட்டு அது வீட்டில் வச்சுருக்கேன் ஷெல்ஃபில். நான் இந்த பூவுக்கு மேட்சிங்காக இந்த ஸ்டவ் வாங்கும்போது எங்கள் அம்மா, "எங்கே போனாலும் இந்த மேட்சிங் விட மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்மா அப்பா என் கூட தான் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் தான் அம்மா இருந்துச்சு. சரி ஓகே வாங்க எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு டப்பி இந்த சிம்னி இது ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுட்ரு போட்டுட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் இது கழுவிட்டு, அதாவது சர்ஃபெக்சல் சோப்பு தான் சூப்பராக வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு எடுத்துடுது. நான் ஆரஞ்சு கலர்லேயும் எண்ணெய் பிசுபிசுப்பு எடுக்கிறது அதோட பேர் இப்போதைக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் பார்த்துக்கல. அது வாங்கி வச்சிருக்கிறேன் கடையில. அது வந்து என்னைக்கானா ஒரு நாள் ஸ்டவ்வுக்கு இதுக்கெல்லாம் போட்டு கழுவிடுறேன். அது இப்போ வீடியோலே உங்கள் கண்ணுக்கு படும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கன்னா வச்சுருப்பேன். அது வந்து படும். என்ன பண்ணுறேன் லைசாலு அப்புறம் கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம வந்து அதிகமா லிக்விட் வாங்குறவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஏழை ஏழைங்களும் பார்ப்பாங்க, பணக்காரங்களும் பார்ப்பாங்க. இது நம்ம கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு இது ஒரு இது இருந்தாலே போதும். லைசால் லிக்விட் இருந்தாலே போதும். எண்ணெய் பிசுப்பு அப்படி வந்துடும். நீட்டாக க்ளீனாக ஃபேஸே திரியிற மாதிரி நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஏன்னா எனக்கு கிச்சன்லேயே கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அதனால தான் பிளர் ஆகுது. வீடியோலாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக வருது. வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக தெரியும். அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு கழுவிட்டு டப்பி எல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு, தொடச்சிட்டு, உப்பு, ஜீரகம், கடுகு எல்லாமே போடுறதெல்லாம் போட்டு வச்சுட்டு, வந்து காஃபி தூள், டீ தூள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். கிச்சனில் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் இப்போதைக்கு கழுவிருக்கேன். சுத்தமாக கிச்சனில் இருக்கிற பொருள் எல்லாம் கழுவல. இந்த சின்ன சின்ன டப்பிங்க, உப்பு டப்பி, எண்ணெய் டப்பி இது கழுவிட்டு, ஸ்டவ் கழுவிட்டு, சிம்னி கழுவிட்டேன். கழுவிட்டு இதுதான் நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லைங்களா? அதனால் அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக தொடச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் லுக் இது. அதுக்கப்புறம் டப்பிங்களெல்லாம் தொடச்சி உப்புங்கெல்லாம் போட்டு வைக்கணும். வந்து சாப்பாடு போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பேன். அது வந்து எப்போ நான் டஸ்ட்பின்னு சாப்பாடுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சாப்பாடு வந்து அன்றைக்கி ஏதோ வீட்டில் பிரியாணின்னு நினைக்கிறேன். பிரியாணி இன்னும் எதோ சாப்பிட்ருந்தோம். அதை வெளியே கொட்டிட்டு வரலான்றதுக்குள்ளே மறந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் ஒன்றும் பூஜை ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு எல்லாம் வச்சுட்டு நீட்டாக கழுவிட்டு அது எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அது கழுவிட்டு அவ்வளோதான். சரி ஓகே. நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டப்போ இது கழுவணும், கழுவக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் நான்வெஜ் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. மட்டன் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. நாமளே எல்லாம் வந்து நம்ம குளிக்கும்போது குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். டேட்டு வந்தப்போ ஒரு டைமு வந்து ஏற்றுறவங்களும் இருப்பாங்க, ஏற்றாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் தப்பில்லை. நான் வந்து அதுக்கப்புறம் அது குப்பையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு குப்பையில் போட்டேன். ஏன்னா அதில் பிரியாணின்னு பசு மாட்டுக்கு வந்து சாப்பாடு வைப்பேன். அதனால் வந்து பாத்திரையில் தான் வைப்பேன். நான் டஸ்ட்பினில் வைக்க மாட்டேன். சாப்பாடு அதெல்லாம் போட மாட்டேன். அந்த பாத்திரம் அதுக்குன்னே வச்சுருக்கிறேன் சாப்பாடு போடுறதுக்கு. சரி அப்புறம் எண்ணெயெல்லாம் போட்டு வச்சுட்டு நீட்டாக டப்பியெல்லாம் கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். என்ன சொல்கிறதுன்னா வந்து நமக்கு எண்ணெய் டப்பி பார்க்கவும் இது எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னா சமைக்கும்போது மைண்ட் அப்படியே சந்தோஷமாக ரிலாக்ஸாக டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு கை கொட்டுருச்சுனாலே அது ரொம்ப ஃபீலிங் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகேன்ட்டு நானும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பற்றியே வந்து ரொம்ப இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. அதனால் இப்போ யுகாதிக்கு நாங்களே அங்கே போகிறோம். அம்மா எப்போவுமே என் கூடவே இருப்பாங்களா, அதனால் இப்போ எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சி. இப்போ பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சுது, யுகாதிக்கு நாங்களே போகலான்னு இருக்கிறோம். பார்க்கலாம் எங்கள் அம்மா வருமா இல்லை நாங்களே அங்கே போகிறோமான்னு தெரியல.
சரி யுகாதிக்கு முன்னாடியே என்னோட கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வந்து இந்த 3 ஷெல்ஃபும் வந்து டெய்லி யூஸ் பண்ற பாத்திரங்கள வச்சிருக்கேன். அதனால தான் வந்து எப்படி அது வந்து டெய்லி கழுவுறது நான் பெரிய பாத்திரத்தில தான் சாதம் வடிப்பேன். அப்புறம் சாம்பார் வச்சுக்கிறனால தான் அந்த பாத்திரங்கள மட்டும் நான் அப்படியே வச்சிருப்பேன். ஒரு நாள் அடுக்குவேன், மறுபடியும் அது அப்படிதான் இருக்கும். அதனால தான் அது கண்டுக்கிறதே இல்ல. கப்போர்ட்ல சமைக்கிற டெய்லி ரெகுலரா பாத்திரம் கழுவுறது தானே அதுன்ட்டு எடுத்து வச்சுப்பேன். ஒரு ஒரு நாள் நீட்டா ரெடி பண்ணிப்பேன். பாருங்க சிம்னி ஊற வச்ச அ தண்ணி இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஃபைனலா கிளீன் பண்ணி இந்த தொடச்சி வச்ச இது லாஸ்ட் லுக் இது. எப்படி இருக்கு சொல்லுங்க? கண்ணாடி மாதிரி இருக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு, லைசால் இதெல்லாமே போட்டுட்டு தொடச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எது வேணுமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லாயிருக்கும். நம்ம கை வந்து கைக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு லிக்விடு, லோஷன் ஏதோ ஒன்று லோஷன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு. சாரி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. லிக்விடு உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து கைக்கு சோப்பு ஒரு ஒரு சோப்பு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு ஒரு சோப்பு நல்லாயிருக்கும். பார்த்து கழுவிக்கோங்க உஷாரு. கிச்சன் எல்லாம் சூப்பராக வச்சுக்கணும். நான் பண்ணிக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாள் ஒரு ஒரு வேலை வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து சூப்பராக எனக்கு 2 மணி நேரத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது எனக்கு. ஆனால் அன்றைக்கி எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷர் இல்லாமல் நான் கழுவிட்டு கிச்சன் நீட்டாக இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கினேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம மனசு என்ன சொல்கிறது, மனசும் நிம்மதியும் எல்லாமே நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம மனசுக்குள்ளே எதுவுமே போட்டுக்காமல் நிம்மதியாக இருக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.